கதையல்ல நிஜம். பெரிதாக வெறும் கண்டுகொள்ளாத ஊரது. வலிய கல்வி அலுவலகம் மாத்திரம் தனது புள்ளி விவர பதிவுக்காக பெறுபவர்களை கேட்டுக்கொள்வார்கள். கிளிநொச்சி இடம்பெயருக்கு முன் போதுதான் இப்படி ஒரு பாடசாலை இருக்கிறது என்பது ஏனைய பல பாடசாலைகளுக்கும் தெரிய வந்தது. தொண்டராசிரியராக கடமையாற்றிய சிங்காசர் என்றுதான் அழைப்பார்கள். மறுபடியும் அந்த பாடசாலையை எவரும் கண்டுகொள்வதில்லை. தற்போது அந்த பாடசாலையினை ஒரு மாணவன் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். வணக்கம் அன்பான தாயக உறவுகளே, விகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ். இது ஒரு கிராமத்தினதும் மாணவனதும் கதையல்ல நிஜம். கிளிநொச்சியின் மேற்கு பகுதியில் நகரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்ற கிராமந்தான் அது. பெரிதாக வெறும் கண்டுகொள்ளாத ஊரது. முக்கியமாக கல்வி புலத்தை பொறுத்தமட்டில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை என்றால் என்ன, காப்போத்த சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் என்றால் என்ன, அந்த பாடசாலையின் பெறுபேறு என்ன என்று எவரும் கேட்டுக்கொள்வதில்லை. வலிய கல்வி அலுவலகம் மாத்திரம் தனது புள்ளி விவர பதிவுக்காக பெறுபேறுகளை கேட்டுக்கொள்வார்கள். அவ்வளவுதான். பாடசாலை ஆரம்பித்தது 1990 என நினைக்கிறேன். அன்று தொடக்கம் இன்று வரை வளப்பற்றாக்குறையின்றி இயங்கிய நாட்களே இல்லை என்று நான் கூற வேண்டும். 1996 கிளிநொச்சி இடம்பெயருக்கு முன் அந்த பாடசாலை தமிழ்த்தின போட்டியிலும் சிறுவர் நாடகத்திலும் கிளித்தட்டு போட்டியிலும் அந்த பாடசாலையினை மாவட்ட மட்டத்தில் பலரும் திரும்பி பார்த்தனர். அப்போதுதான் இப்படி ஒரு பாடசாலை இருக்கிறது என்பது ஏனைய பல பாடசாலைகளுக்கும் தெரிய வந்தது. அதற்காக உழைத்தவர் அப்போது அந்த பாடசாலையின் தொண்டராசிரியராக கடமையாற்றிய உருத்துரபுரத்தைச் சேர்ந்த சிங்கராசா ஆசிரியர். அவரை அந்த ஊர் மக்களும் மாணவர்களும் சிங்காசர் என்றுதான் அழைப்பார்கள். இதன் பின் மறுபடியும் அந்த பாடசாலையை எவரும் கண்டுகொள்வதில்லை. இப்படி பல வருடங்கள் கடந்தோடிய நிலையில் தற்போது அந்த பாடசாலையினை ஒரு மாணவன் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். சக்திவேல் குயிலன் என்ற அந்த மாணவன் தற்போது வெளியாகிய காப்போத்த சாதாரணதர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் ஏத்தர பெறுபேறுகளை பெற்றதன் மூலம் அந்த பாடசாலையின் வரலாற்றில் முதல் தடவையாக 9 பெற்று சாதனையினை ஏற்படுத்தியதன் மூலமே குயிலன் பாடசாலையினையும் ஊரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான். இவ்வாறு குயிலன் பெற்ற இந்த 9 ஏன் சாதனை என்று நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், வளப்பற்றாக்குறையுடன் இயங்கும் பாடசாலை கல்வியினை பிரதானமாகவும் அந்த ஊரில் உள்ள ஒரு கல்வி நிலையத்தின் மேலதிக கல்வியை மட்டுமே பெற்றிருக்கிறான் குயிலன். வறுமையான குடும்பம், பெற்றோர் கூலி தொழிலை செய்கிறார்கள். தினமும் வேலை கிடைக்காது, வரையறுக்கப்பட்ட சொற்ப வருமானம், வசதி வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த வகையில் இந்த வயதில் கல்வியை குழப்பும் வகையிலே கவனக்கலப்பான்கள் அதிகம். நகர்ப்புற பிள்ளைகளைப் போன்று பெற்றோர்களால் மேலதிக வகுப்பு, பிரத்தியோக வகுப்புகள், அந்த பயிற்சி புத்தகம், இந்த பயிற்சி புத்தகம் என எதுவும் இல்லை. தம்பி படித்தனியா, என்ன படித்தனி, இந்த முறை எத்தனை மார்க்ஸ் எடுத்தனி என்று கேள்வி கேட்காத பெற்றோர் என அவனை சுற்றி காணப்பட்ட அந்த சூழலுக்குள் இருந்து படித்து அனைத்து பாடங்களிலும் ஏத்தர சித்தியை பெறுவதென்பது மிகப்பெரிய சாதனையே. இந்த சாதனைக்கு அவனுடைய பாடசாலையும் அவனுடைய கல்வி நிலையமும் படிப்புக்கு தடை போடாத அந்த ஏழை பெற்றோரும் அவனுடைய முயற்சியும் உழைப்பும் காரணம். இதன் மூலமே அவனது சாதனை வெளிப்பட்டிருக்கிறது. அவனது இந்த சாதனையால் தான் இன்று ஊற்றுப்புலம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை என்ற அந்த கிராமத்து பாடசாலையினை பலரும் திரும்பி பார்க்கிறார்கள். ஊரும் பெருமை பெறுகிறது. தனது வரலாற்றில் முதல் தடவையாக ஒருவன் 9 பெறுபேறுகளை பெற்றது அவர்களை பெருமை கொள்ள வைத்திருக்கிறது. இந்த பதிவுகள் முகநூல் தளத்திலிருந்து பெறப்பட்டது. இந்த முகநூல் பதிவுக்குரிய முருகையா
தமிழ்ச்செல்வன் என்பவர். அவருக்கு எங்களுடைய தளம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.